33ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 17 வரை வாசிக்கலாம். யாத்ராகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 17 வரை. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவர் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களுக்கு விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இங்கிலீஷ் பைபிள்ல, So the Lord said to Moses, I will also do this thing that you have spoken, for you have found grace in my sight, and I know you by name. ಯೆಹೋವನು ಮೋಸೆಗೆ, ನಿನಗೆ ನನ್ನ ಅನುಗ್ರಹ ದೊರಕಿದರಿಂದಲೂ ನಾನು ನಿನ್ನ ಹೆಸರು ಗೊತ್ತು ಮಾಡಿದರಿಂದಲೂ ನಿನಗೋಸ್ಕರ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದೆನು ಎಂದು ಹೇಳಿದನು. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 17ஆம் வசனத்தை. குறித்துக் கொள்ள வேண்டியது, உன்னை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு செய்தி அதுதான். கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். இது ஸ்கூலுக்கு போன உடனே மார்னிங் ஃபர்ஸ்ட் பீரியட்ல கிளாஸ் டீச்சர் இருப்பார் வழக்கமா. அவர் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவார். நம்ம தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. என்ன நம்பர்? அது ரெஜிஸ்டர் நம்பர். அந்த ரெஜிஸ்டர் நம்பர் பிரகாரம் என்ன சொல்லணும்? எஸ் சார், பிரசன்ட் சார். அது பெயர் சொல்லி அழைக்கிறது. ஆனா ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் நம்மை அறிந்திருக்கிறார். செய்திக்கு நான் போறதுக்கு முன்னால இந்த வார்த்தை அறிந்திருக்கிறார் என்றால் அதனுடைய உண்மையான அர்த்தம், ஒரு புருஷனும் ஒரு மனைவிக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த உறவு. ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த உறவுக்கு தான் நான் அவளை அறிந்திருக்கிறேன் என்று அர்த்தம். கர்த்தர் ஆவிக்குரிய அர்த்தத்துல இப்படி சொல்லுகிறார், நான் உன்னை. அப்போ I know you very personally. I know your in and out. I know your emotions. I know your feelings. I know the situation which you are going through, and I am with you. உணர்வுகளை நான் அறிந்திருக்கிறேன். உன்னை குறித்து உள்ளும் புறம்பும் எனக்கு தெரியும். நீ கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 430 வருஷம் இஸ்ரவேலிலே, எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார். மோசேயின் நாட்களிலே ஒரு 70 பேராக போனவர்கள் 6 லட்சம் புருஷரை கொண்ட ஒரு 30 லட்சம் உள்ள ஒரு ஜனங்களாக கூட்டமாய் மாறினார்கள். ஆலோட்டிகளின் நிமித்தமாய் அவர்களுக்கு உபத்திரவம் ஏற்பட்டது. கர்த்தர் மோசேயை அழைத்தார்.
அழைத்து பார்வோன் இடத்துல அனுப்பினார். என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா? என் ஜனங்களை போக விடு, நாங்கள் போய் எங்கள் மனைவிகளோடு, எங்கள் பிள்ளைகளோடு, எங்கள் ஆடு மாடுகளோடு, எங்கள் வேலைக்காரரோடு, எங்கள் வேலைக்காரிகளோடு நாங்கள் போய் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க வேண்டும். நாங்கள் போய் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க. நீங்க எல்லாம் மறைக்கிறத பார்த்தா வசனத்தோட தான் உங்களோட பேசணும். அப்படி பாத்துறீங்க காலையில குளிர் அப்படியே சொன்னாங்க. 5ஆம் அதிகாரமா முதல் வசனம், யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படிக்கு என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார். பர்பஸ் பாருங்க, நோக்கம் பாருங்க. எகிப்தை விட்டு இவர்கள் வெளியே வருவதற்கான நோக்கம் என்னன்னா கர்த்தருக்கு சொல்லுமா, கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிப்பதற்கு. கடவுள் தெய்வங்களினுடைய பரிணாமங்கள் அநேகம் உண்டு. அதுல எனக்கு தெரிஞ்சு நான் தியாலஜிக்கலா மனித மதங்களை குறித்து, ரிலிஜியன்ஸை குறித்து நான் படித்திருக்கிறேன். கொண்டாடுவதற்காகவே, செலிப்ரேட் பண்றதுக்காகவே ஒரு ஜனத்தை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார்னா அவர் யாவை தவிர, யெகோவா தேவனை தவிர வேற ஒருத்தரும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் வாயை திறந்தார்னா புசித்து குடித்து எப்படி இருந்தான்? சந்தோஷமா இருக்கு. என்னுடைய சமூகத்துல வந்து எப்படி இருந்தான்? சந்தோஷமா இருக்கு. உன் மனைவி பிள்ளைகளோட வந்து என் சமூகத்துல எப்படி இருந்தான்? சந்தோஷமா இருக்கு. இதுதான் கர்த்தருடைய ஒரு கட்டளை. இதைத்தான் கடந்த ஒரு வாரம் ஏறத்தாழ நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணோம்? கடைபிடித்தோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்ததே எதுக்காக சொல்லுங்க? பண்டிகையை ஆசரிப்பதற்காக. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு பஸ்கா பண்டிகை. 1ஆம் மாதம் 15ஆம் தேதி புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அது 7 நாள் பண்டிகை. 1ஆம் மாதம் 16ஆம் தேதி முதற்கனி பண்டிகை. அந்த 16ஆம் தேதியிலிருந்து 50 நாள் கணக்கிட்டால் 50வது நாள் வாரங்களின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் அல்லது கூடார பண்டிகை அல்லது பெந்தெகோஸ்தே பண்டிகை. இப்போ முதல் 4 பண்டிகைகள் நிறைவேற்றப்பட்டது. நீண்ட ஒரு இடைவெளி. 7ஆம் மாதம் முதல் தேதி எக்கால பண்டிகை. அன்றைக்கு இஸ்ரவேல் எங்கும் எக்காலம் ஊதப்பட வேண்டும். அன்றிலிருந்து 10 நாள் கழிச்சு 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி செய்யற நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அன்னையிலிருந்து 5 நாள் கழிச்சு கூடார பண்டிகை, அது 7 நாள் பண்டிகை. 1ஆம் மாதம் 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரையிலும் 7 நாள் பண்டிகை, கூடார பண்டிகை. இன்னைக்கு 7வது நாள் பண்டிகையிலே நாம் இருக்கோம். அல்லேலூயா. இப்ப இந்த பண்டிகையில லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்ன்றத கூட நாம் ஒவ்வொரு நாள் மாலை கூட்டத்திலும் தியானித்தோம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையில இந்த பண்டிகைக்கு ஆசரிக்க கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவனுடைய பெயர் மோசே. அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிறான். உயிருக்கு பயந்து அவன் தன்னுடைய மாமனார் ஆகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் ஓரே என்னும் கர்த்தருடைய பர்வதம் கிட்ட போயிட்டான். அங்கே கர்த்தர் எரிகின்ற முச்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். எரிகின்ற முச்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் தரிசனமாகிறார். அந்த உன்னத காட்சியை பார்க்க உள்ள போறான். ஆண்டவர் சொல்றார், நீ போட்டுக்கொண்டிருக்கிற பாதரட்சை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம். அவன் கழட்டி போட்டான். கழட்டி போட்டுட்டு அந்த அப்ப ஆண்டவர் பேசுறார், இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல், என் ஜனங்களுடைய கூக்குரல் என் காதுகளில் விழுந்தது. ஆலோட்டிகளின் நிமித்தம் அவள் படுகிற கஷ்டத்தை நான் பார்த்தேன். ஆகவே அவர்களை விடுதலையாக்க உன்னை அனுப்புகிறேன். எத்தனையோ சாக்கு போக்கு சொல்லுகிறான். கடைசியா ஒத்துக்கிட்டான். ஆரோனை கர்த்தர் கொடுக்கிறார். இவனுக்கு துணையாய் அநேக தலைவர்களை கொடுக்கிறார். ஓங்கிய புயத்தாலும் பலத்த துர்கத்தாலும் கர்த்தர் இவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார். அங்கே தலைச்சன் பிள்ளை வாதம். கடைசியா 10 வாதைகள் எகிப்தில்
அந்த வாதிகளை கடந்து இவர்கள் 430 வருஷம் அந்த நாட்டில் அடிமையா இருந்தார்கள் அல்லவா, கூலி இல்லாம வேலை பார்த்தாங்கள் அல்லவா. அந்த 430 வருஷத்தினுடைய வருமானத்தை ஒரே இரவிலே பெற்றவர்களாக வெள்ளியோடும் பொன்னோடும் விலை உயர்ந்த கற்களோடும் பட்டு ஆபரணங்களோடும் என்னென்ன தேவை அவைகளோட வந்தார்கள். எகிப்திலிருந்து வர்றப்போ ஒவ்வொரு வீட்லயும் அவங்க நாட்டுல மரணம், தலைச்சன் பிள்ளைங்கள்லாம் செத்து போயிட்டு இருக்குது. அவங்க துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கும்போது அவர்களை விசாரிக்க இவர்கள் போனதுனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய தங்கள் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்திருந்த வெள்ளியையும் பொன்னையும் இஸ்ரவேலருக்கு கொடுத்தார்கள். ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. 430 வருஷத்தினுடைய உழைப்பை ஒரே ராத்திரியில கர்த்தர் கொடுத்தார். ஒரே ராத்திரியில் ஆண்டவரால் கூடாத காரியம். அதனாலதான் அந்த அம்மா மீரியாம் பாடினாங்க, கர்த்தாவே தேவர்களில் உனக்கு ஒப்பானவர் யார். மோசேவும் அந்த அம்மாவும் சேர்ந்து பாடினாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு அவரோடு ஒப்பிட்டு பார்க்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நமக்கு இது மலை போன்ற ஒரு பிரச்சனையாய் தோன்றும். ஆனா பனி போல அதை கர்த்தர் கடக்க செய்வார். பனி போல கடக்க செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, அவரை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற நன்மை வித்தியாசமானது. மனிதனுடைய கற்பனைக்கு, நம்முடைய சிந்தனைக்கு ஏற்றதாக அது இருக்காது. அது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இப்படி கர்த்தர் அவனை அழைத்தார், மோசேயை அழைத்தார். அற்புதமா இந்த உபாகம புத்தகத்துல ஒரு வார்த்தை மோசே சொல்றான், யாக்கோபு சொன்னதை 12 கோத்திரங்களை பத்தி சொல்றவன் சொல்றான், முச்செடி நடுவிலே தோன்றினவருடைய தயை. கிருபை என்ற வார்த்தைய இங்க ஆணித்தரமாக மோசே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நினைக்கும் பொழுது நாம ஏமாத்திரம். ஆண்டுடைய கிருபையை நினைக்கும் போது நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம், என் மக்கள் ஏமாத்திரம், நாங்கள் ஒன்றுமில்லை என்று நம்மை நாம் தாழ்த்தும்படியாக நடத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வருகிறது, ஆண்டவர் கோபம் வந்துச்சு. இந்த ஜனங்க கண்ணுக்குட்டியை வணங்கிட்டாங்க. கர்த்தர் சொல்லிட்டார், வடி போ, இன்னும் போகும் ஜனத்தை. ஆண்டவருக்கும் மோசேக்கும் மத்தியில ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. யூனியன் லீடருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடக்கிற மாதிரி. இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னன்னாக்கா, மேனேஜ்மெண்ட்டுக்கு யூனியன் லீடருக்கும் மேனேஜ்மெண்ட்டோட ரகசிய கை கோத்துட்டு இருப்பாங்க. அது எம்ப்ளாயிங்களுக்கு சேர வேண்டிய போனஸ், அவங்களுக்கு தேவையான சலுகைகளை முழுசா வாங்கி தர மாட்டாங்க. ஆனா மோசே ஆண்டவர் யூனியன் லீடர், ஆண்டவர் எம்ப்ளாயர், ஓனர் நினைச்சுக்குங்க. இப்போ ஆண்டவர் சொல்ற ஜனங்கள்லாம் பாவம் செஞ்சுட்டாங்க, வழிவிடு, ஒரே மனிதனை அடிப்பது போல இவங்களை அழிச்சிடுறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். யூனியன் லீடர் தான் பண்ணிப்பாரு. சொல்லுங்க, நான் அந்த தேங்க்யூ லார்ட் அப்படியே காலில் வந்து கத்தாவை தேடி அப்படியே 4 காலில் நடந்து போய் ஆண்டவர் காலை பிடிச்சிருப்பார் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு. ஆனா மோசே என்ன சொன்ன, ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து ஜனங்களை மன்னியாரு. ஆண்டவர் பார்த்தாரு, அப்போ செய்ய நினைச்ச தீங்க அப்ப நிறுத்திட்டாரு. அவர் என்ன நினைச்சார், ஒரே நேரத்தில் அத்தனை பேரையும் சாவச்சிடலாம். மோசே பேரை ரீஸ்டார்ட், ஆண்டவர் எப்பவுமே ரீஸ்டார்ட் பண்ணுவார். எப்பனா ஆண்டவர் ரீஸ்டார்ட் பண்ணுவார். இப்போ இந்த பண்டிகை நாட்கள்ல சொன்னனே, முற்றுப்புள்ளி வச்சுட்டதெல்லாம் ஆண்டவர் என்ன போடுவாரு, ஆமா போடுவார், கண்டினியூ பண்ணுவாரு. இந்த பிரச்சனை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்னா, நீ யார் அத்தை சொல்றதுக்கு, நான் என்ன பண்ணுவேன், நான் கண்டினியூ பண்ணுவேன், கமா போட்டு தொடருவார் அவன். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். கம்மியான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மோசேனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு பார்த்தார். மோசே சொன்னார், இல்ல ஆண்டவரே, நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன், நீர் மோசேயின் தேவன் சொல்லப்படக்கூடாது. அது எப்படி இருக்கணும், பழசு அப்படியே இருக்கணும். நீர் ஆபிரகாமின் தேவனும், நீர் ஈசாக்கின் தேவனும், நீர் யாக்கோபின் தேவனுமாவே இருக்கட்டும். என் பேரை ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி பான்னு சொன்னார். உன் பேரை நான் கிறுக்கி போடணும். அப்பதான் அந்த கான்டெக்ட்ல அந்த மனசுல வச்சு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீ எப்படி பட்டவன் தெரியுமா? கவனிங்க எல்லாரும், தயவு செஞ்சு கவனிங்க. மனநிலை, நம்மளுடைய மனநிலை. நமக்கு பணம் தேவை, நமக்கு வீடு தேவை, நமக்கு ஆஸ்தி தேவை, நமக்கு அந்தஸ்து தேவை, எல்லாம் தேவை. இதெல்லாம் வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் தேவை. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் எகிப்துல ஒரு வீட்லயும் போயிட்டு வெள்ளியும் பொண்ணையும் பட்டையும் வெளியே அந்த ரத்தனங்களையும் வாங்கிக்கிறாங்க. இவன் போனான், குழியை நோண்டுக்கிறான்.
பள்ளத்தை நோண்டிக்கிறான், கல்லறைய நோண்டின்னுக்கிறான். யோசேப்பினுடைய எலும்பை சேகரிச்சுக்கிறான். இவனை போல சாந்த குணம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. இவனை யார் காய் தூக்குனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான். இவனுக்கு யார் தலையில கொட்டினாலும் ஒன்றும் சொல்ல, கோவமே வராதுன்னு நினைச்சுக்காதீங்க. மோச பயங்கர ஆளு, 10 கட்டளை பலகை கூட பார்க்க மாட்டான். போட்டு யாரா கொடுக்குறதுன்னுவான். லேயர்ல வெட்டித்தர அத்தனை பேர் வேணும், 3000 பேரை வெட்டித்தர பார்த்துட்டு இருப்பான். போட்டு நீங்க ஆண்டவர் விட்டு கண்ணுக்குட்டி ஆண்டு வெட்டு, உன் கண்ணில் எவனவா படுறான் நம்மளாம் வெட்டி தர்றான்வான். மோசே ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்காது. ஏசுநாதர் கூட அப்படித்தான். நிறைய பேர் ஒரு சீசன் கால கழுவினார்னு அவர் ரொம்ப பரிதாபமானவர், அப்படியே கத்தருக்கு சோத்திரமான்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. அவரை அவர் சும்மா அப்படி கண்ணு காமிச்சாருன்னா போதும், உலகமே அப்படியே தலைஞ்சான்னு ஆயிடும், மாறிடும். அப்படிப்பட்டவர் அவர். ஆனா தாழ்மையே உருவானது. அவர் வந்திருக்கிற நோக்கம் வேற. அப்படிப்பட்டவன் மோசே. இவன் ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் மோசே கிட்ட ஒரு துளி அளவு கூட, ஒரு கிரைன், ஒரு சின்ன மணி அளவு கூட அவங்ககிட்ட என்ன கிடையாது, உள்ளத்துல கசப்பு கிடையாது, பொறாமை கிடையாது, வஞ்சனை கிடையாது. எனக்குன்னு எதுவுமே கசக்காத தலைவன், தனக்குன்னு எதுவுமே கிடையாது. மோசே காட்டுறப்பெல்லாம் தாவீதை காட்டுறப்பெல்லாம் எப்படி காட்டுவாங்க தெரியுமா? ராஜா ஆயிட்ட பிறகு அவருடைய தங்கத்திலேயே பிரஸ்ட் பிளேட்டு. யோசனை பண்ணி பாருங்களேன். அவர் ஆசாரிய வஸ்திரத்தை ஆண்டவர் டிசைன் பண்றாரு. ஒரு ஆசாரிய வஸ்திரத்தை ஆண்டவர் டிசைன் பண்றாரு. ஒரு கட்டி தங்கத்தை எடுத்து அடிச்சு கத்தருக்கு என்று பரிசுத்தம் நெத்தியில மாட்டுறதுக்கு, இன்னொரு கட்டி தங்கத்தை எடுத்து ஒரு பிரஸ்ட் பிளேட், ஒரு மார்க்கவாசம் பண்ணிட்டு அதுல வெளியேற பெற்ற கற்கள் 12 பதிச்சுட்டு, இடுப்புல பெல்ட்ல இந்த ஹுக்கெல்லாம் இரும்பு, தங்கத்துல, இரும்புல இல்ல, நம்மளால இரும்புலே போட முடியல, தங்கத்துல, எல்லாம் தங்கத்துல. ஆரோன் ட்ரெஸ் பட்டுல, இளநீல நூல், இந்த இளநீல நூல்ல பட்டுல ட்ரெஸ். இதெல்லாம் ஆண்டவர் டிசைன் பண்றார் ஆசாரியனுக்கு. அதை போட்டிருக்க வேண்டியவன் யாரு? மோசே. போட்டிருக்க வேண்டியவன் மோசே. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் போட்டுக்கல, ஆரோனுக்கு போட்டு அழகு பார்த்தான். இப்போ மோசே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் அந்த பெண்ணின் நிமித்தமா அவங்க அக்கா மீரியாம், அண்ணன் ஆரோன், 2 பேரும் மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் தீர்க்கதரிசியா அந்த அம்மாவை பயன்படுத்தினாங்க. ஆசாரியனா ஆரோன், சட்டப்படி ஆசாரியன் ஆரோன் தான். இவங்க 2 பேரும் கூட்டணி அமைக்கிறாங்க. அமைச்சு, கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினதுண்டோ, எங்களை கொண்டு பேசினது இல்லையோ அப்படின்னாங்க. அவங்க கேட்கறது நியாயமா இருக்கிறதுல, மோசே ரொம்ப பண்றானே, ரொம்ப பண்றாரு பாஸ்டர், ரொம்ப தான் பண்ணுவேன். விசுவாசியாது நீயே இவ்வளவு ஆட்டுறப்போ, பாஸ்டரா இருந்து நான் எவ்வளவு ஆட்டினேன் இல்லையா? சரி, ஆனா அவன் ஒன்றும் பண்ணல. ஆண்டவர் வாங்க, 3 பேரை வாங்க, 3 பேரை வாங்க, என் சம்பளத்துக்கு வாங்க. அந்த மீதியாம் அப்படியே நெஞ்ச நிமிச்சுன்னு அப்படியே கம்பீரமா போறாங்க. எங்க ஆண்டோடைய சம்பளம் ஆரோன் ஆசாரிய வஸ்திரம் எல்லாம் போட்டு அப்படியே கிராண்டா போறாரு உள்ள. மோசே தலைக்கிழங்கு வச்சுக்கின்னு, மோசையை காட்டுறப்பெல்லாம் அழுக்கு துணி, தாடி வச்ச மூஞ்சி, பரட்டத்தலை, மெய்ப்பட்ட காட்டுற மாதிரி காட்டுவாங்க. மோசையை காட்டுறப்பெல்லாம் ஏழப்பட்ட துணியை காட்டுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி பொண்ணு உள்ள எல்லாரும். இவங்க 2 பேரும் அப்படியே கம்பீரமா போறப்போ மோசை கூட கொஞ்சம் போவோம், ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது தெரியல, அப்படியே. நல்லி அக்கா நான் ரொம்ப நேசிக்கிறவங்க, அருமையான ஒரு தாயார் சகோதரி. அவங்க இந்த வாழ்க்கையில ரொம்ப ஆழ்குரிய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக ரொம்ப உதவி பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்த நாட்கள்ல எனக்கு உதவியா இருந்தாங்க. ஆனால் அவங்க கிட்ட வேலை செய்யறப்போ காலையில எழுந்துச்சு ட்ரெயின் பிடிக்கணும்னு பல்லு அழுக்கிறப்பவே ஞாபகம், அந்த அக்கா கிட்ட என்னென்ன பாடம், இன்னைக்கு என்ன கஷ்டப்பட போறோம்னு தெரியலையே. பல்லுவலுக்கு வீட்டுல இருந்து கிளம்புறப்பவே ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்காதா, இன்னைக்கு இப்படி பெங்களூர் KGM ஆபீஸுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசித்து ரெடி ஆகும். உண்மை. ஏன்னா நம்ம கடினமான ஒரு அதிகாரி மாட்டிட்டா இன்னைக்கு நாள் எப்படி இருக்குமோன்னு நம்மளுக்கு என்ன இருக்கும், பயம் இருக்கும். இவங்க 2 பேருக்கு பயம் இல்லை, ஆண்டவரோட டைரக்டா ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் பயம். அவங்களுக்கு நல்ல அங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ங்களுக்கு எல்லாம் பயம் இல்லை. எப்படின்னா மாசத்துக்கு ஒரு நாள் 3 மாசத்துக்கு ஒரு நாள் வருவாங்க, கத்திட்டு போயிடுவாங்க. அவங்க கத்துற வரணும், அவங்க சாத கேட்டு நிறுத்தா முடிஞ்சிச்சு.
போறப்போ அதுவே ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துட்டு திட்டிட்டு காசு கொடுத்துட்டு போயிடும். அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த அம்மா கூடவே அந்த வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் எப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆரோன் மீரியம் எல்லாம் போவாங்க, ஆண்டவரை மீட் பண்ணாங்க. ஹை காட் ஹவ் ஆர் யூ, ஆண்டவர் எப்படி இருக்கீங்க வந்துருவாங்க. ஆனா அங்க இருந்து வேகிறது யார்தான்? மோசேதான். அங்க இருந்து பாக்குறது அவனுக்கு தான் தெரியும். ஐயோ அவனை பத்தி அப்ப என்ன நடக்குமோன்னு கூட கொஞ்சம் போனான். ஆண்டவர் பேச்சுவார்த்தை ஆர்குமெண்ட், மோசேக்கு விரோதமா ஏன் பேசுறீங்க, யாப்பெல்லாம் பேசுற போ அப்படின்னா முடிஞ்சிச்சு. மீரியாம் குருஷ்டம் ஆரோன் மோசே ஆண்டவரே ஆண்டவரே அவள் தமக்கை தீர்க்கதரிசி ஆனவர். ஒரு தகப்பன் மகளின் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவர் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பார். 7 நாள் வீட்டை விட்டு விலைக்கு வை. 7 நாள் கழிச்சு குஷ்டரோகம் நல்லாச்சு. அப்புறம் உள்ள வந்தாங்க. ஆரோனுக்கு 3 மாசம் எல்லாம் மறந்துட்டாங்க. இந்த சம்பவத்தை எல்லாம் மறந்துட்டாங்க. 3 மாசம் சாண்டர் சொன்னார், ஆரோனு கூட்டு எலியரசர் கூட்டு மலை மேல வாங்க. மலை மேல 3 பேர் ஏறி போனாங்க. ஆரோன் பண்ணுங்கிற ட்ரெஸ்ஸை கட்டி அவன் மகனுக்கு போட்டுங்க. கட்டி போட்டான். சொல்லல இந்த முறை ஆண்டவர் ஆரோனுக்கு செய்ய போறத மோசேக்கு சொல்லல. சொல்லி இருந்தா என்ன பண்ணிப்பான்? ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாள் அவன் எனக்கு உதவியாக்கட்டும் கூட ஆண்டவரேன்னு கேட்டுப்பான். இது எங்கேயோ லீட் பண்ணுது இல்ல. இதை நான் சொல்ல வருது, இந்த கருத்தை எங்கேயோ கொண்டு போய் விடுது இல்ல. பிதாவே இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது. மோசேக்கே தகப்பனார், பரிந்து பேசுகிறவர்களுக்கே அப்பா, பரிந்து பேசுகிறவர்களுக்கே he is the leader among the intercessors. எல்லா பரிந்து பேசுகிறவர்களுக்கும் தலைவர் அவர். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொன்னாரு சிலுவையில. என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது. அந்த மாதிரி மோசே பரிந்து பேசிட்டு ஆரோனுக்காக அதை சொல்ல ஆண்டவர் ட்ரெஸ்ஸை கட்டி அவன் மகனுக்கு போட்டான். ஆரோன் செத்துட்டான். அவனுக்காக 30 நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கம் கொண்டாடினாங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வரேன்னு சொன்னா, மோசே குறித்து இவன் தான் இந்த ஜனங்களை எகிப்துல இருந்து கானானுக்குள்ள வழி நடத்த இவனைத்தான் கர்த்தர் பயன்படுத்தினான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் மோசேக்கு விரோதமா கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்த போது இவன் என்ன பண்ணிட்டான்? உடன்படிக்கை பெட்டிய இது 10 கட்டளைகளை போட்டு உடைச்சிட்டான். ஆண்டவருக்கு முன்னால கண்மலைக்கு முன்னால பேசுன்னு அடிச்சுட்டான். அப்படி சில 1-2 பிரச்சனைகள். அதனால நீ கானானுக்குள்ள பிரவேசிக்கிறது இல்லைன்ற. இதுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவ்வளவு நாள் நான் உன் கூட வந்தேன், இனி நான் வர்றதில்லை. ஒரு தூதனை உனக்கு துணையா அனுப்புறேன், அவர் பத்திரமா உங்களை கூட்டிட்டு போவார். ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன், அவர் கூட்டிட்டு போவார். மோசே சொன்ன, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லாதிருந்தால் எங்களை வழி நடத்தாதீர். ஆண்டவருக்கு மோசேக்கு நடந்த வாக்குவாதம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு படிச்ச இந்த பகுதியில மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களுடைய ஜனங்களுக்கு விரோதம் அவருடைய கோபம் பற்றி எறிவது என்ன? ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான்? பரிந்து பேசுகிறான். ஆரோனுக்காக, மீரியாமுக்காக, ஜனங்களுக்காக. மோசே இப்படிதான் எப்பவுமே he was standing in the gap. திறப்பிலே நின்றான், ஜனங்களுக்காக பரிதபித்தான். ஆண்டவரே உம்முடைய கோபம் ஜனங்களின் மீது இப்படி பரிதபிக்கிறது என்ன பண்ணட்டும் நாங்க சொல்லு. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆன பிறகுதான் கர்த்தர் சொல்றாரு 14ஆம் வசனத்துல, என் சமூகம் முன்பாக செல்லும், நான் உனக்கு. 12ஆம் வசனத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி, படிக்கலாம் ஒருத்தர். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. ஞாபகப்படுத்துறான். இந்த 7 ஸ்டெப்ஸ் பிரேயர்ல ஒண்ணுன்னா ரிமைண்டிங் காட் இஸ் ப்ராமிசஸ். கர்த்தருக்கு அவருடைய வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணணும்? ஞாபகப்படுத்தணும், நினைப்பூட்டணும். 13ஆம் வசனம், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும்.
இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்களேன், ஒரு 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 30 லட்சம் பேர் போறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் சொல்லல. அவங்களெல்லாம் விட்டுரு. என் சமூகம் உனக்கு, அவங்களெல்லாம் விட்டுரு. நான் உனக்கு இளைப்பாறுதல். ஆண்டவரே ஒருத்தனை படைச்சாருன்னா அது ஆதாம். ஆண்டவர் கைப்பட ஒருத்தனை படைச்சாருன்னா, ஆண்டவரே உருவாக்கி மூக்க இடத்துல, கண்ணடத்துல, காத இடத்துல வச்சிருந்ததுன்னா அது யாருக்கு? இந்த மூக்கு கொஞ்சம் மாத்தி வச்சிருந்தா எப்படி இருந்தது? மூக்கு அப்படியே மேல பார்த்த மாதிரி புகை இன்ஜின்ல, ட்ரெயின் புகை இன்ஜின் பொடி கிடி போடணும்னா உரிய வேண்டிய அவசியம் இல்லை. கடைக்காரங்கிட்ட காசு கொடுத்து பெட்ரோல் ரீஃபில்லிங் பண்றாங்க பாரு, அப்படி. அதே மாதிரி டம் அடிக்கிறது கூட மேல ஒரு கூண்டு வச்சுக்கலாரு, புகை போறது. இந்த வழியா இழுத்து இந்த வழியா விட்டுருது, ஒரே வழியா இழுத்து ஒரே வழியா விட்டுற நிலைமை வச்சிருக்க மாட்டார். இப்படியே அப்படியே போற மாதிரி வச்சுட்டு இருப்பாரு. ரைட்டா? ஆதாம் ஆண்டவர் அந்த இடத்துல அழகா வச்சாரு படைக்க. ஒருத்தன் செத்துட்டா அவனை எப்படி அடக்கம் பண்ணோம் அப்படிங்கிறத ஆண்டவரே பார்த்துக்கிட்ட ஒரே ஒரு கேஸ் எதுனா மோசே. ஆண்டவரே அவன் அடக்கம் பண்ணான். நான் உனக்கு இளைப்பாறுதல் அவரே அடக்கம் பண்ணான். ஒருத்த கண்ணிலே அவருடைய சரீரம் படல. நோய் வாய்ப்பட்டு பலவீனப்பட்டு கூனி குறுகி போய் சாவல மோசே. 120 வயசுல கூட எப்படி இருந்தான்? ஃபுல்லி ஃபிட்டா இருந்தான். ஆண்டவர் அவன் அடக்கம் பண்ணார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உடனே மோசே, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் 16ஆம் வசனத்துல, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு. ஆனா மோசே என்ன சொல்றான்? எனக்கும் உமது ஜனங்களுக்கும். பாருங்களேன், ஒரு நல்ல தலைவனை ஜனங்களை விட்டு பிரிக்க முடியாது. ஒரு நல்ல தலைவனை ஜனங்களை விட்டு என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. ஜாஷுவா ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் பாடம் நடத்துறப்ப சொன்னாரு, ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவன் எப்பொழுதும் கர்த்தரை குறித்தும் ஜனங்களை குறித்தும் எண்ணமுடையவனாய் இருப்பான். A good spiritual leader will always keep his people in mind in leading them to the Lord. ஜனங்களை கர்த்தரிடத்தில் வழி நடத்த எப்போதும் ஜனங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறவனாய் இருப்பான் நல்ல தலைவன். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், நான் மட்டும் சுகமா இருந்தா போதும், நான் மட்டும் ஆசீர்வாதமா இருந்தா போதும், ஜனங்க எங்கேடானா கெட்டுன்னு போட்டோன்னு நினைக்கிறவன் நல்ல தலைவனாய் இருக்க முடியாது. நல்ல தலைவன் என்பவன் ஜனங்களுக்காக கர்த்தரிடத்துல முறையிடுகிற மன்றாடுகிற தேவ மனிதனாய் இருப்பான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வழி நடத்து, நான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். ஆண்டவர் சொல்றாரு, இவன் மோசே சொல்றான், ஆண்டவரே எனக்கும் என் ஜனத்துக்கும். இப்ப படிங்க அந்த வசனத்தை. எனக்கும் அது ஜனங்களுக்கும் உங்களுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும். ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்த போகிறீர் என்பதை எதனால் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி சொன்னார். 17ஆம் வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். உன்னை பெயர் சொல்லி அழைத்து. ஆண்டவர் யாரு? மோசே கிட்ட. மோசே இல்ல, யாரால ஆண்டவர் கிட்ட வார்த்தையில என்ன பண்ண முடியாது? விளையாட முடியாது. மோசே பேசுறப்பெல்லாம் நானும் என் ஜனங்கள், ஆண்டவரே உமது ஜனமும் நாங்களும் பேசுறாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் பேசுறப்போ உண்மைதான். ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டாரு, இவனுங்களை ஒன்னா சேர்த்து எடுக்கிறது இல்ல, தனித்தனியா தூக்க போறேன் சொன்னா இவன் அத்த கூட தத்து நிறுத்திடுவான். அதுல பாருங்க, அந்த 17ஆம் வசனத்துல பாருங்க, இன்னொரு முறை படிங்க. என் கண்களில் உனக்கு கிருபை, நீ சொன்னபடி என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அதுக்கு முன்னால விட்டீங்களா? 17ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தை
நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். செய்வேன். என் கண்களிலே உனக்கு நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களிலே உங்களுக்கா உனக்கு கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தது. பேர் சொல்லி அழைத்து உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அறிந்திரு. அப்பா நீ சொல்றது சொன்னரு. நான் எத்துக்கிற தீர்மானம் என்னன்னா என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, இந்த காலவெளியில உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறதே அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன் பேர் அவருக்கு தெரியும். உன்னுடைய விலாசம் அவருக்கு தெரியும். அன்புள்ள ஆண்டவரே, இப்படி ஊழியக்கார மகனாகிய பாஸ்டர், ரெவரண்ட், டாக்டர், அதெல்லாம் ஆண்டவர் சொல்ல வேண்டியதில்லை. ஷார்ட் அதெல்லாம் வேணாம். உன் பேரெல்லாம் எனக்கு தெரியும். நீ ரெவரண்டா டாக்டர் எல்லாம் உனக்கு எனக்கு தெரியும் அப்படின்றவாரு. அதனால தான் நான் அந்த பேரெல்லாம் வச்சு நான் அவர்கிட்ட அப்பா நான் முடிஞ்சிச்சு. எஸ் மை சன், அப்பான்னு ஒன்று என்ன வேணும்பா நான் அப்படின்னு இல்ல. அப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு இருக்கிறது. நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார். அவர் ஓங்கிய புயத்தாலும் பலத்த துருகத்தாலும் நம்மள என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வருஷம் இந்த நாள் வரையில் இன்னைக்கு ராத்திரி ஒரு விசேஷமான ஒன்று. நெக்ஸ்ட் இயர் டுடே, அடுத்த வருஷம் இந்த நாள் வரையில இந்த 7 நாள் கர்த்தர் கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களும் அத்தனை ஆசீர்வாதங்களும் நம் அனைவருடைய வாழ்க்கையில வந்து அப்படின்னா நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்றது 2021 செப்டம்பர் 27 நிரூபிக்கப்பட போறாரு. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு அடுத்த வருஷம் இந்த நாள் வரையிலும் கர்த்தர் பாதுகாக்க போறாரு. ஆகார குறைவில்லாமல் வஸ்திர குறையும். உன் களஞ்சியத்துல தானியம் குறையாது. உன்னுடைய எண்ணெய், உன்னுடைய களத்துல எண்ணெய் குறையாது. நம்ம தானே மாவு பேசுற தொட்டியில மாவு குறையாது. உன்னுடைய கூடையில எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் அதை மாற்றுவார். அல்லேலூயா. எப்ப வரல? 1ஆம் தேதி மட்டுமா? 1 லிருந்து 10 வரையிலமா? இல்ல, வருஷம் முழுவதும், வருஷம் முழுவதும், வருஷம் முழுவதும். அடுத்த வருஷத்துல இருந்து கிறிஸ்துமஸ்க்கு நான் புடவை கொடுக்க போறது. ஐயோ, அதுவும் ஸ்டாப்பா? அடுத்த வருஷத்துல இருந்து பிளான் பண்ணி இன்னைக்கு கூடார பண்டிகை கடைசி நாள் என்று என்ன பண்ண போறேன்? சபையார பிளஸ் பண்ணுறது. நீ உங்க இஷ்டம் எப்பனா தைச்சு போட்டுக்கணுமா அப்படின்ட்டு. இனி கிறிஸ்மஸ் அது வழக்கமாக கொண்டாட்டமெல்லாம் இருக்க, சர்வீஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் நாம் கர்த்தர் சொன்ன பண்டிகைகளை ஆசரிக்கும் போது உண்மையா இந்த பண்டிகை நாட்களில் எவ்வளோ பேர் உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் எவ்வளோ பணம் கொடுத்து உதவி பண்ணீங்க, ஸ்நாக்ஸ் ஸ்பான்சர் பண்ணீங்க, இன்னைக்கு ராத்திரிக்கு வேண்டிய காணிக்கைகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஏறத்தாழ இப்போவே தேவைகளெல்லாம் சந்திக்க பேக் எடுத்து போனோன்னுக்கு நான் செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சவொன்னு ஏற்கனவே என் கூட ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ரொப்பிட்டாரு. இந்த ரொப்பிட்டார் பாருங்க, அப்படியே ஃபுல்லா ரொப்பிட்டாரு. இன்னும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தானியம் ஆகாரம் குறைவில்லாமல் கர்த்தர் இந்த வருஷம் முழுக்க நம்மை வழி நடத்துவார். வாதை உன் கூடாரத்தை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த வாய்தமும் வாய்க்காது. சுகர், பிபி எல்லாம் வந்து அதனுடைய விளைவாக கொரோனாக்கு பயந்துன்னு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை வராது. எகிப்தியனுக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். உன் பரிகாரியாகிய என்னென்ன ஆசீர்வாதம் வேணும்? நீ பட்டணத்திலும் வெளியிலும் போகையிலும் வருகையிலும், வண்டியில போகும்போது, கார்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, பிளைட்ல பறக்கும் போது, ரோட்ல சும்மா நடந்துட்டு போயிட்டு இருந்தாரு, எங்கேயோ போனோம் வந்து தட்டிட்டு போயிட்டோம் சொல்லாம முழுசா அடுத்த வருஷம் இந்த நாள் ஆண்டுடைய சமூகத்தில் காணப்படுகிறவர்கள்